Hello friends, welcome to Sudha's Kitchen. Sudha's Kitchen la இன்னைக்கு நம்ம Tawa Chicken பண்ண போறோம். இந்த Tawa Chicken பண்றதுக்கு நான் ஒரு கடாயில ஆயில் ஊத்திருக்கேன். அதுல நறுக்குன வெங்காயம் சேர்த்திருக்கேன். ஒரு 2 வெங்காயம் சேர்த்திருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கட்டும். நான் ஒரு ஃப்ளாட்டான அயன் கடாய் எடுத்துருக்கிறேன். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி எல்லாம். இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். இந்த அயன் கடாயில் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சிக்கன் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே வெங்காயத்துக்கு மட்டும் போட்டு இப்போ சிக்கனுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். வந்து சிக்கன் நல்லா தண்ணி விட்டுடுச்சு. இங்கே வேணுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லாட்டா அப்படியே ட்ரையாகவே நம்ம வதக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினேன். ஸோ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நல்லா மசாலா சேர்த்துக்கலாம். நான் இதில் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். சும்மா கலருக்காக தான். அப்புறம் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் காரத்துக்காக. பெப்பர், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் இது ஆப்ஷனல் தான், இது கொஞ்சம் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நல்லா அப்படி கிளறிக்கோங்க. நல்லா சுக்கா அளவுக்கு வர்ற மாதிரி நல்லா ட்ரையாக இது நல்லா கிளறிட்டு அதில் இந்த மசாலா நல்லா வெந்துடும். இதில் மல்லித்தூள் சேர்க்கலை, சேர்த்தா நல்லா இருக்காது. பெப்பர் அண்ட் வத்தல்தூள் மட்டும்தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்மளோட டவா சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் நறுக்கின வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறிக்கோங்க. சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், அதுக்காக தான். அப்புறம் கடைசியாக மல்லி இலை. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க, என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. சூப்பரான நம்மளோட டவா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.